ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கொத்தமல்லி வடை, அதாவது கொத்தமல்லி வடை அப்படின்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில். அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வடையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். ஸோ இதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த பிளேட்டில் நீங்கள் மாவு பிசைய போகிறீங்களோ அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக. இதுக்கு ஒரு மசாலா நமக்கு ரெடி பண்ணணும். அந்த மசாலாவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 20லேருந்து 25 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு பூண்டு